ஓம் சாந்தி. விங்ஸ் ஆஃப் ஃபயர் பட்டியினுடைய 14வது நாள். முரளியினுடைய டேட் 16/1/84. மலை காற்றின் மீது ஆட்சி, கடல் அடி மட்டத்தின் தரையிலும் ஆட்சி, அமைதியிலும் புயலிலும் ஆட்சி செய்வது. ஆட்சி செய்தல் என்றால் என்ன? ஆட்சி அல்லது ராஜ்யம் செய்வது என்றால் அர்த்தம் என்ன? ஆட்சி செய்தல், சோவரின், ராஜ்யம் என்றால் அதற்கு அர்த்தம் கட்டுப்பாடு. மலை உச்சியில் இருந்தாலும் சரி, கடலின் அடியாழத்தில் இருந்தாலும் சரி என்றால் அர்த்தம் என்ன? வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு வரும். எல்லா சூழ்நிலையிலையுமே நாம் கட்டுப்பாட்டுடன் இருப்பது. அதைத்தான் செல்ஃப் சோவரின், சுய ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. இந்த உடலில் கூட தலையிலிருந்து கால் பாதம் வரை, அதாவது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் என் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் நான் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். அதுதான் சுயராஜ்யம், செல்ஃப் சோவரின் என்று சொல்லப்படுகிறது. இந்த சக்தி ராஜ்யம் செய்யும், கட்டுப்படுத்தும், கட்டுப்பாடுடன் இருக்கும் இந்த சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது? சுப்ரீம் அத்தாரிட்டியிடமிருந்து கிடைக்கிறது. அதாவது சர்வசக்திவானிடமிருந்து கிடைக்கிறது. நாம் யார்? மாஸ்டர் சர்வசக்திவான். சர்வசக்திவானிடமிருந்து இந்த ஆற்றலை பெறுகிறோம். எந்த ஆற்றலை பெறுகிறோம்? சுயராஜ்யம் செய்யும் ஆற்றல். அமைதியான சூழ்நிலையிலும் புயல் போன்ற சூழ்நிலையிலும் கட்டுப்பாட்டுடன் இருப்பது, கட்டுப்பாட்டோடு வைத்திருப்பது, இந்த ஆற்றலை நாம் பெறுகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய சுய அறிமுகத்தினுடைய சீட்டில் அமர்ந்து சர்வசக்திவானோடு புத்தியை இணைத்து வைத்திருக்கும் பொழுதே சுயராஜ்யத்தை நாம் அடைகின்றோம். ஓம் சாந்தி. இன்றைக்கு முரளியினுடைய டேட்டு 16/1/84. பாபா சுயராஜ்யத்தை பற்றி கூறுகின்றார். சுயராஜ்யம் என்பது நாம் புரிஞ்சுக்கணும், சுய கட்டுப்பாடு. சுயராஜ்யம் என்றாலே கட்டுப்பாட்டுடன் இருப்பது, சக்திசாலியாக இருப்பது. சுயராஜ்ய அதிகாரி என்றாலே அர்த்தம் என்ன? சுய கட்டுப்பாடு. சோவரின் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு கூட டிக்ஷனரியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, sovereignty இஸ் த பவர் டு கவர்ன் oneself without any external influence. அதாவது வெளி சூழ்நிலையின் எந்த தாக்கத்தினாலும் பாதிக்கப்படாது ஒருவர் தன்னை ஆட்சி செய்வது, வழிநடத்துவது ஆகும். ஒரு தேசம் கூட சோவரன்டி என்று சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு இந்தியா ஒரு சுதந்திர நாடு, சுயராஜ்யமுடைய நாடு. அதே போலவே நாம் சுயராஜ்யத்தை உடையவராக இருப்பதுதான் செல்ஃப் சோவரன்டி, சுயராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு என்று சில சுப்ரீம் லாஸ், சுப்ரீம் சட்டங்கள் இருக்கின்றன. அதன்படி அது நடக்கின்றது. வேறு எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டு நடக்கவில்லை. அதே போலவே நாமும் எதற்கும் கட்டுப்படாமல், யாருக்கும் கட்டுப்படாமல், எந்த சூழ்நிலைக்கும் கட்டுப்படாமல் சுயராஜ்யத்தோடு நடக்க வேண்டும். நான் ஆத்மா, சுதந்திரமான ஆத்மா. பாபா கூறுகிறார் சுயராஜ்யம் என்று கூறுகிறார். சுயராஜ்யம் என்றால் செல்ஃப்னா ஆத்மா, சோவரன்டி அப்படின்னா மாஸ்டர். நான் ஆத்மா, அதிகாரியாக இருக்கிறேன். எதற்கு? என்னுடைய உணர்வுகளுக்கு, என்னுடைய செயல்களுக்கு, என்னுடைய எண்ணங்களுக்கு, என்னுடைய விருப்பங்களுக்கு நான் அதிகாரியாக இருக்கின்றேன். மேலும் எல்லா விதமான வெளி சூழ்நிலைகளிலிருந்து, வெளி கட்டுப்பாடுகளிலிருந்து நான் சுதந்திரமாக, விடுபட்டவராக, தனித்தவராக இருக்கின்றேன். மாயாவினுடைய தாக்கத்திலிருந்தும் நான் விடுபட்டவராக, சுதந்திரமாக இருக்கின்றேன். பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக இருக்கின்றேன். மிக எளிமையாக இது பற்றி கூற வேண்டுமென்றால், சுயராஜ்ய அதிகாரி என்றால் பாஸ், எஜமானனாக இருப்பது ஆகும். ஆத்மா தான் எஜமானன், எஜமானன் தான் ஆத்மா. பாபா கூறுகிறார் சுயராஜ்யம் என்பது உங்களுடைய பிறப்பு உரிமை. இதை நீங்கள் பல பிறவியாக பெற்றிருக்கிறீர்கள், பல கல்பமாக பெற்றிருக்கிறீர்கள். ஏனெனில் நாம் படைப்பாளரினுடைய குழந்தைகள். படைப்பாளரின் குழந்தை என்றால் இயல்பாகவே ஆட்டோமேட்டிக்கலி சுயராஜ்ய அதிகாரி தான். பாபா கூறுகிறார் நாம் எல்லோருமே டபுள் சோவரண்ட், இரட்டை ராஜ்ய அதிகாரி. நேற்று கூட சொன்னார் இரட்டை சேவை,
இரட்டை சேவாதாரி, இரட்டை லைட், இரட்டை சொத்து, இரட்டை கிரீடம். இன்றைக்கு நாம் யார்? இரட்டை சுயராஜ்ய அதிகாரிகள். இரட்டை சுயராஜ்யம் என்றால் அர்த்தம் என்ன? ஒன்று, அதாவது சுயராஜ்யம். இரண்டாவது உலக ராஜ்யம். யார் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருப்பார்களோ அவர்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு இருக்கும். நாலேஜபிள், ஞானம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. பவர்ஃபுல்லாக, சக்திசாலியாக இருப்பாங்க. சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது பொறுப்பை உணர்ந்து செயலாற்றுவார்களே அன்றி எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள், ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஆத்மா ரொம்ப ஸ்டேபிளாக, உறுதியாக இருக்கும். கண்ட்ரோல்டாக இருப்பாங்க, கட்டுப்பாடாக இருப்பாங்க. அடுத்து அவங்களுடைய ஈக்யூ அதிகமாக இருக்கும். எமோஷனல் கோஷன்ட், உணர்ச்சிகளை வழிநடத்துதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உயர்வாக இருக்கும். ஃபீலிங் ப்ரூஃபாக இருப்பாங்க. அதாவது உணர்ச்சி வசப்படுவதிலிருந்து விடுபட்டவராக இருப்பாங்க. எண்ணங்களில் தெளிவு இருக்கும், சுதந்திரம் இருக்கும். பாதிக்கப்படாதவராக, அன்அஃபெக்டடாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப பேலன்ஸாக, சமநிலையில் இருப்பாங்க. அடுத்து பாபா சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பதனுடைய பலன்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறார், விவாதிக்கின்றார். 10 பலன்களை பற்றி பாபா கூறுகிறார். அதில் நாம் சிலவற்றை மட்டும் இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க ராஜ்ய யோகியாக இருப்பாங்க, ஈஸி யோகியாக இருப்பாங்க, எளிமையான யோகியாக இருப்பாங்க. அடுத்து சுயராஜ்ய அதிகாரத்தோடு இருப்பவர்கள் 3 உலகத்திற்கும் அதிகாரிகளாக ஆகிவிடுகிறார்கள். அடுத்து சுயராஜ்ய அதிகாரிகளாக இருப்பவர்கள் கோடிகளில் ஒருவராக இருப்பார்கள். கோடியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர்களாக இருப்பார்கள். பல கோடியில் ஒரு சிலர், அந்த ஒரு சிலரிலும் ஒருவராக இருப்பவர்கள் தான் சுயராஜ்ய அதிகாரிகள். அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி. இன்னைக்கு பாபா எந்த சபையை பார்க்கிறார்கள்? சுயராஜ்ய அதிகாரியினுடைய சபையை பார்க்கிறார்கள். யார் ராஜ்யம் செய்யக்கூடிய ராஜ்ய அதிகாரிகளோ அவர்களை பாபா என்று பார்க்கின்றார். ராஜ்யத்தை யார் ஆள முடியும், யார் சுயத்தை ஆள முடிகிறதோ அவர்தான் உலகத்தை, ராஜ்யத்தை ஆள முடிகிறது. அடுத்து பாபா கூறுகிறார், நான் யார் என்கின்ற ஜபமாலையை ஜபித்து கொண்டே இருங்கள். அதாவது நான் எப்பேற்பட்ட ஆத்மா என்கின்ற பாடல் உள்ளுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். நான் யார் என்கின்ற அந்த ஸ்வமான் பட்டியல் உங்களுடைய நினைவில் இருக்கிறதா? நான் யார், எப்பேற்பட்ட ஆத்மா என்கின்ற ஸ்வமானத்தினுடைய பட்டங்கள் நினைவில் இருக்கிறதா? மாஸ்டர் சர்வ சக்திவான், நான் ஞானம் நிறைந்த ஆத்மா, நான் தெய்வீகமான ஆத்மா. நேற்றைய முரளியில் கூட பாபா என்னென்ன சொல்லியிருந்தாங்க? நான் விசேஷமான ஆத்மா, நான் தர்ம சிந்தனையுடைய ஆத்மா, நான் அதி சிரேஷ்டமான ஆத்மா, நான் கவலையற்ற மகாராஜா, நான் அன்பு நிறைந்த ஆத்மா, நான் மதிப்பு நிறைந்த ஆத்மா, இறை அன்பிற்கு பாத்திரமான ஆத்மா, நான் அதிர்ஷ்டசாலி ஆத்மா, நான் இனிமையான ஆத்மா, நான் காணாமல் போய் வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆத்மா. ஐ எம் எ கலர்ஃபுல் சோல், நான் பல வர்ணங்கள் நிறைந்த ஆத்மா, நான் மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மா. பாருங்கள் எவ்வளவு போதை ஏற்படுகிறது நாம் எப்பேற்பட்ட ஆத்மா என்று உணர. ஆனால் இந்த போதையிலேயே நாம் சதா நிலைத்திருக்கின்றோமா? அப்படி இருப்பது இல்லை. ஏன் நாம் நிலையாக அந்த ஆன்மீக போதையில் இருப்பது இல்லை? பாபா சொல்கிறாங்க, நம்ம தூங்கிடுறோம். என்ன விதமான தூக்கம்? அலட்சியம் என்கின்ற தூக்கத்தில் தூங்கிவிடுகின்றோம். ஞானம் பெற்றிருக்கும் பொழுது கூட நாம் அலட்சியத்தினுடைய தூக்கத்தில் தூங்கிவிடுகின்றோம். ஞானம் இருந்த போதும் நாம் சோம்பேறி ஆகிடுறோம், அலட்சியமாக இருந்துடுறோம், கவனக்குறைவாக இருந்துடுறோம், நம்பிக்கை இழந்தவராக இருந்துடுறோம். இதுதான் மாயா வருவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது, நுழைவாயிலாக இருக்கிறது. பிறகு மாயா நம்முடைய விழிப்புணர்வை, நம்முடைய ஆற்றலை பறித்து கொள்கிறது. சரி, இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாய், விழிப்புணர்வாய், ஸ்டே அலர்ட் ஆக இருக்க வேண்டும். தூக்கத்தில் கூட விழிப்பாக இருக்க வேண்டும். பாபா கூறுகிறார், தூக்கத்தில் கூட அசைக்க முடியாத விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், அசைக்க முடியாத கவனத்துடன் இருக்க வேண்டும். அப்போது நாம் அசைக்க முடியாத ஆத்மா. அடுத்தது மிக அழகான ஒரு பகுதி இந்த மொத்த முரளியில். பாபா கேட்குறாங்க, என்னுடைய ஒர்க், என்னுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்குறார்.
பாபாவுடைய டெய்லி ஷெட்யூல், அன்றாட காரியம், அன்றாட பணி என்ன? பாபாவுடைய வார்த்தையிலே அதை பார்ப்போம். அது ஒரு லவ்லியஸ்ட் ஒர்க், மிக பிரியமான வேலை. அது என்னது அப்படின்னா, தன்னுடைய செல்லமான குழந்தைகளை சந்திப்பது. இதுதான் பாபாவுடைய தினசரி பணி, அன்றாட பணியாக இருக்கிறது. அதுவும் மிக பிரியமான பணியாக இருக்கிறது பாபாவுக்கு. அது ஸ்தூலமோ சூட்சமோ மிக முக்கியமான பார்ட் பாபாவுக்கு டெய்லி என்ன அப்படின்னா, பாபா நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் பாருங்கள். மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னா, என்னுடைய குழந்தைகளை சந்திப்பது. எப்படிப்பட்ட குழந்தைகளை? வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளை சந்திப்பது. அந்த குழந்தைகளை அலங்கரிக்க வேண்டும், பாலனை செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தனக்கு சமமாக, பாபா சொல்கிறார், எனக்கு சமமாக குழந்தைகளை ஆக்க வேண்டும். இது என்னுடைய அன்றாட பணி. மேலும் நம்மை உலகத்திற்கான கருவியாகவும் ஆக்க வேண்டும். எவ்வளவு அழகாக பாபா கூறுகிறார், இதுதான் என்னுடைய பணி. பாபா அவருடைய வேலையை செய்துட்ருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய வேலையை செய்கிறோமா? பாபா மேலும் கூறுகிறார், பக்தர்களுக்கு நான் நேரடியாக கொடுப்பதில்லை, நான் உங்கள் மூலமாகவே கொடுக்கின்றேன். காரணம், பக்தர்கள் தந்தையை இன்னும் அறிந்திருக்கவே இல்லை. பாபா யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்? நம்மைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். பைபிளில் கூட ஒரு வாசகம் வருது. கிறிஸ்து கூறுகிறார், இறைவன் தன்னுடைய விளக்கை தேர்ந்தெடுத்து கொள்கின்றார். நாமெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர்கள். இப்படி நிறைய விஷயங்களை இந்த முரளியில் பாபா டிஸ்கஸ் பண்ணுறாங்க, விவாதிக்கிறாங்க, விவரிக்கிறாங்க. இப்போ நாம் சில நடைமுறை பயிற்சிகளை பார்க்கலாம். எப்படி நாம் சுயராஜ்ய அதிகாரி ஆகுவது? முதல்ல பயிற்சி செய்யணும். என்ன பயிற்சி செய்யணும்? ஆத்மீக அனுபவி ஆக வேண்டும், ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். ஒரு முரளியில் பாபா சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு சிந்தனை செய்யாதீங்க, நான் ஒரு ஆத்மா என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அதாவது அனுபவம் செய்யுங்கள். டோன்ட் திங்க் ஐ எம் எ சோல், நோ ஐ எம் த சோல். இப்போ நான் ஆத்மான்னு என்னை அனுபவம் பண்ணிட்டேன், உணர்ந்துட்டேன். அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன? பாபாவோடு தன்னை தொடர்பு படுத்தி கொள்ளுதல், கனெக்ட் பண்ணணும். பாபா எப்படி இருக்கிறார்? அவர் லைட்டாக இருக்கிறார். அப்போ நாம் கூட எப்படி இருக்கணும்? லைட்டாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும். சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா எப்பொழுதுமே லைட்டாக இருப்பார். சுயராஜ்ய அதிகாரிக்கு தெரியும், நான் ரூலர், ஆட்சியாளன் என்று தெரியும். அதாவது நாம் ராஜா என்பது தெரியும். அது மட்டுமில்லை, நாம் சுப்ரீம் சோலுக்கு, அதாவது பரம ஆத்மாவுக்கு நாம் குழந்தை, நாம் இளவரசராகவும் இருக்கின்றோம். மூன்றாவது, நாம் மாயாவை வெற்றி அடைய வேண்டும். எப்படி மாயாவை வெல்லுவது? எப்பொழுதேனும் எதிர்மறையான எண்ணங்கள் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? எதிர்மறையை நேர்மறை எண்ணங்களாக மாற்றம் செய்ய வேண்டும். எப்படி மாற்றம் செய்வது எதிர்மறையை நேர்மறையாக? கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், கொஞ்சம் நிறுத்துங்க. தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுதல் வேலை செய்யும். அஃபர்மேஷன் சொல்கிறோம். நான் என்னுடைய மனதிற்கு எஜமானன், நான் தேர்ந்தெடுக்கின்றேன். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது என் கையில் உள்ளது. தெய்வீக குணத்தையா அல்லது விகாரத்தையா? எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்கின்றேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருந்த போதும் நான் என் மீது தான் ராஜ்யம் செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் மீது ராஜ்யம் செய்யக்கூடாது, மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடாது. நான் என்னுடைய மனதிற்கு அதிகாரி. சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பதற்கான அடுத்த வழி, 4வது வழிமுறை, சார்ட் எழுத வேண்டும். 2-3 நாளைக்கு முன்னால் கூட பாபா சொல்லியிருந்தாங்க, மிக அரிதான குழந்தைகள் மட்டுமே சார்ட் எழுதுகிறார்கள், ரேர். பிரம்மா பாபா கூட இதை செய்திருந்தார். இரவு நேரத்தில் எப்பொழுதுமே அரசவையை கூட்டுவார். தான் ராஜா, தன்னுடைய மந்திரிகளை அவர் சோதனை செய்வார், அதாவது சந்திப்பார், விசாரணை செய்வார். மந்திரிகள் அப்படின்னா தன்னுடைய புலன்கள், தன்னுடைய சூட்சும கர்மேந்திரியங்களான மனம், புத்தி, சம்ஸ்காரத்தை சந்திப்பு செய்வார். எல்லோரும் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறார்களா என்று பாபா சோதனை செய்வது போலவே நாமும் கூட தினசரி சோதனை செய்ய வேண்டும். இதைத்தான் சார்ட் எழுதுவது என்று கூறுகிறோம். இன்றைக்கான ஹோம்ஒர்க்கும் இதுதான். நாம் நம்முடைய மந்திரிகளோடு உரையாடல் செய்வதை எழுத வேண்டும்.
மந்திரிகள் யார்? நம்முடைய கண், காது, மூக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஏ கண் என்கின்ற மந்திரியே, இன்றைக்கு என்னென்ன பார்த்தாய் நீ? இன்றைய பொழுது எப்படி அமைந்தது? எத்தனை பேருடைய நற்குணங்களை நீ இன்று பார்த்தாய்? அடுத்தது காது. காதே, நீ இன்று மகிழ்ச்சியான விஷயங்களை சேகரித்தாயா? இப்படி நாம் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தோடும் உரையாட வேண்டும். இது இன்றைக்கான வீட்டுப்பாடம், ஹோம்ஒர்க். அப்போ சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறதுக்கு என்னென்ன படிநிலைகள் இருக்கிறது? ஃபஸ்ட்டு விஷயம் ஆத்ம அபிமானியாக இருப்பது. இரண்டாவது கனெக்ஷன் வித் பாபா, பாபாவோடு இணைந்திருப்பது. மூன்றாவது மாயாவை வெற்றியடைவது, மனதிற்கு எஜமானனாக இருப்பது. நான்காவது சார்ட் எழுதுவது. அடுத்தது எம்டிசி, மிட் டைம் செக். நடுநடுவே தன்னை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு 3-4 கேள்விகள் நம்மிடம் இருக்கிறது. முதல் கேள்வி, இப்பொழுது நான் பாபாவினுடைய ஒரு கருவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? அடுத்தது, நான் ரியாக்ட் செய்கிறேனா, ரெஸ்பான்ஸ் செய்கிறேனா? எதிர்வினை ஆற்றுகிறேனா அல்லது பொறுப்புடன் பதில் செயல் செய்கிறேனா? இது எல்லாருடைய சம்பந்தங்களில் வரும் பொழுதும் நான் எல்லா விதமான தெய்வீக குணங்களை அனுபவம் செய்கிறேனா? முழு நாள் பொழுதில் இடையிடையே இந்த 3 கேள்விகளை நாம் கேட்டு தன்னைத்தானே சோதனை செய்து கொள்வோம். சுயராஜ்ய அதிகாரியாக இருந்து நான் பாபாவினுடைய கருவியாக இருக்கிறேனா? நான் ரியாக்ட் பண்ணுறேனா, ரெஸ்பான்ஸ் பண்ணுறேனா? நான் தெய்வீக குணங்களை அனுபவம் செய்கிறேனா? ஒரு காரணத்தினால் கோபமோ அல்லது எரிச்சலோ வருகிறது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பதை பயிற்சி செய்ய வேண்டும்? எப்படி தெய்வீக குணங்களை பயிற்சியில் கொண்டு வர வேண்டும்? நான் என்னுடைய உணர்ச்சிகளுக்கு மாஸ்டர், அதிகாரியாக இருக்கின்றேன். அழுத்தம் தரும் சூழ்நிலையிலும் கூட அமைதியாக இருப்பதையே நான் தேர்ந்தெடுக்கின்றேன். அப்புறம் அதிகமாக சோசியல் மீடியாவில் மாட்டிகிட்ருக்கிறது. ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது, தட்டிகிட்டே இருக்கிறது, தள்ளி தள்ளி விட்டுட்டு பார்த்துட்டே இருக்கிறது. இதில் நாம் என்ன பயிற்சி செய்யணும்? சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பதற்கு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் உடனடியாக. இந்த நேரத்திற்கான பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ளணும். டேக் சார்ஜ், பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும். என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த சட்டத்தை, திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். வேறு பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும்போது கூட இந்த சோசியல் மீடியாவில் காப்பாற்றிக்கலாம். ரீசெண்ட் டயத்தில் பாபா மீட்டில் கூட இருந்துகிட்ருக்கும்போது ஒரு ஓரத்தில் சிலர் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. பாபாவை மீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் பார்த்துட்ருக்கிறது, யூடியூப் பார்த்துட்ருக்கிறது, இதெல்லாம் சுயராஜ்ய அதிகாரியா என்ன? பாபா என் முன்னால் இருக்கிறாருங்கிற அந்த அட்டென்ஷன் முழுமையாக இருந்துச்சுன்னா வேறு விஷயங்களை நம்ம போக மாட்டோம். இப்போ இன்றைக்கி ஹோலி பண்டிகை, நான் டயபெட்டிக்காக இருக்கிறேன் அப்படின்னா நான் கவனம் கொடுக்கணும். என்ன ஒரு பதார்த்தங்கள், உணவு பண்டங்கள் வந்தாலும் நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். நான் சுயராஜ்ய அதிகாரி என்பதை நினைவுபடுத்தி கொள்ளணும். எடுத்துக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா எடுத்துக்கக்கூடாது தான். சுயராஜ்ய அதிகாரினா கூடாதுன்னா கூடாது. நான் என்னுடைய புலன்களுக்கு, என்னுடைய மனதிற்கு நான் அதிகாரி. அப்புறம் இன்றைக்கி ஹோலி பண்டிகை, எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி. ஹோலியை எப்படி கொண்டாடணும் கடைசியாக நம்ம முடிச்சுப்போம். ஹோலின்னா என்ன? எது பாஸ்ட் நடந்து முடிஞ்சதோ அது முடிஞ்சிடுச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதாவது முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கும். அப்புறம் ஹோலினா என்ன? நம்ம மேலே நிறைய பேர் பலவிதமான வர்ணங்கள் பூசுவாங்க, நம்ம ஹாப்பியாக இருப்போம். அதே போல் வாழ்க்கை பல சூழ்நிலைகளை நம் மீது பூசும், திணிக்கும், பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் அவற்றில் நாம் பாதிப்பு அடையாமல் சந்தோஷமாக இருப்பதற்கு பேர் தான் உண்மையான ஹோலி கொண்டாடுவது ஆகும். இப்போது சுயராஜ்ய அதிகாரி ஆத்மானாலே என்ன? எப்பொழுதுமே ஹாப்பியாக இருப்பாங்க, பாதிக்கப்படாமல் இருப்பார்கள். எல்லோருக்குமே ஹோலி பண்டிகை வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.